இந்த பாத யாத்திரை தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாத யாத்திரையா இருக்கு. ஏன்னு சொன்னா வந்திருக்கிற தலைவர், பிஜேபிக்கு கிடைச்சிருக்கிற தலைவர் ஒரு அறிவு கூர்மையான தலைவராகவும், ஆற்றல் மிக்க தலைவராகவும், இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவராகவும், உழைக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் இருக்கிறார். 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் தமிழ்நாட்டை திராவிட கட்சிகள் ஆண்டு கெடுத்து குட்டிச்சோராக்கியது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் மக்கள் மனதிலே தெரியுது. ஏன்னா கட்சி அதிகமா வளர்ந்திருக்கோ இல்லையோ, மக்கள் கிட்ட அண்ணாமலை மேல ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை மிகப்பெரிய ஒரு வெற்றியை தருங்கிறதா எல்லாருடைய கருத்தா இருக்கு. அதுவும் என்னுடைய கருத்து. ஒரு அறிவு திறமையான தலைவராகவும், ஆற்றல் மிகுந்த தலைவராகவும், இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு தலைவராகவும், உழைக்கக்கூடிய ஒரு தலைவராகவும், ஊருக்காக நல்லது செய்யக்கூடிய ஒரு தலைவராகவும் இருக்கிறார். அதனால எனக்கு அது அண்ணாமலையை ரொம்ப பிடிக்கும். நான் பல தலைவர்கள் இந்த பிஜேபியில பார்த்துட்டேன். ஆனா இந்த தலைவரை போல யாரையும் பார்க்கவே இல்லை. அதனால நிச்சயமான ஒரு மாற்றம் இருக்கு. 2024 தேர்தலே நல்ல ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கலாம். எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை மக்களுக்கான யாத்திரை. இது மக்கள் இந்த திராவிட ஆட்சியில எந்த அளவுக்கு துன்பப்பட்டிருக்காங்களோ அந்த துன்பத்தை கலைக்கக்கூடிய ஒரு யாத்திரையா இந்த எண்மண் எண் மக்கள் யாத்திரை இருக்கு. அண்ணாமலை இப்ப இருக்கக்கூடிய தலைவர்களிலே இந்திய அளவிலே ஒரு பெருமையா பேசக்கூடிய ஒரு தலைவர் அண்ணாமலை இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் படிச்சு அதாவது டேட்டா சொல்லக்கூடிய, இந்த இடத்துல இப்படி நடக்குது அப்படி டேட்டா கரெக்டா சொல்லக்கூடிய நிலை யாரு இப்ப இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அது அண்ணாமலை அண்ணா தான் அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. வேற யாரும் அவர் பெருமையை சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு யாருமே மக்களோட ஆதரவு அலைகடலான பெருகி இருக்கு. முன்னெல்லாம் ஒரு அரசியல் யாராவது வர்றாங்க, ஒரு கட்சி தலைவர் யாராவது வர்றாங்கன்னா மக்களோட வரவேற்புங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா இன்னைக்கு இளம் தலைவர் நம்ம அண்ணன் அண்ணாமலை அவர்கள் ஒரு இளமை எழுச்சியோட இருக்கிறதுனால இளைஞர்கள் எல்லாமே உள்ளுக்குள்ள வராங்க. பாஜக தன்னோட இணைச்சிக்கணும், பாஜக நாங்களை சேர்த்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோட இருக்காங்க. எண்மண் எண் மக்கள் யாத்திரையில பெருமளவு இளைஞர்களோட வரவேற்பு அதிகமா இருக்கு. அந்த காலத்துல இருந்த பழைய அஇஅதிமுக மற்றும் திமுக இருக்க வயசானவங்க எல்லாமே மாறி நம்மளோட பாஜகக்குள்ள என்ட்ரி ஆகி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பெரிய கோட்டையா இருந்தது அஇஅதிமுக கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள பாஜக இணைந்து பயங்கரமா செயல்படுத்திட்டு இருக்கு. எங்களுக்கு பெரும் சப்போர்ட்டா இருந்தாங்க. இப்ப எல்லாரும் உள்ளுக்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை வரவேற்புக எல்லாரும் இணைஞ்சு அவங்கள இருமனதோட மும்மனதோட வரவேற்று இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்க ஒரு முக்கியமான காரணம் இருக்கிற அரசியல்வாதிகளே ஒரு படித்த பக்குவமான ஒரு பட்டம் பெற்ற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, அதாவது எல்லாம் அறிந்த ஒருத்தர் தான் முற்றிலும் அது ஒரு முழுமையான தலைவனாக இருக்க முடியும். அந்த தலைவனுக்கேற்ற அனைத்து தகுதியிலும் இருக்கின்ற ஒரே ஆளாக எல்லாரும் பாக்குறாங்க. அந்த வகையில அண்ணாமலை ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம், அதாவது பாஜகவுக்கு கிடைத்த எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு முத்தளம் சொல்லலாம். எங்களுக்கு கிடைத்த பெரிய கிரீடத்தை அவருக்கு என்னைக்கு நாங்க சூட ரெடியா இருக்கோம். எங்களுக்கு அந்த வகையில பாஜக தலைவர் அண்ணாமலை வரவேற்கிறதுக்கும் மக்கள் பெருமளவுல ஒன்று கூடிய ஒன்னா வந்துட்டு இருக்காங்க. இளைஞர்கள் மத்தியிலும் பெரியவர்கள் மத்தியிலும் அண்ணாமலையோட வரவேற்பு நிறைய இருக்கு. அண்ணாமலை பிடிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவர் ஒரு படித்த பட்டமற்ற வீரமான திறமையான எதற்கும் அஞ்சா நஞ்சன் என்ற ஒரே காரணம் பாஜக அண்ணாமலை தலைவரோட தலைமை. தமிழகத்தில் இருக்கிற திராவிட ஆட்சிகள் அவங்களுடைய ஊழல் இது எல்லாத்தையும் எடுத்து சொல்றதுக்கு ஒரு சிறப்பான தலைவர் எல்லா சட்டமன்ற தொகுதிக்கும் போய் மக்களை ரீச் பண்ணியிருக்கிறது இந்த எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையுடைய முக்கியமான ஒரு நோக்கமா இருக்கு. இப்ப இந்த பாத யாத்திரையின் மூலியமா பாரதிய ஜனதாவினுடைய வளர்ச்சி என்பது மிகப்பெரிய அளவில் இருக்கு. அது யாராலையும் மாற்று கருத்து எதுவுமே சொல்ல முடியாது. இன்னைக்கு ஏழை எளிய சாமானிய மக்கள் எல்லாருமே அண்ணாமலைஜி அவர்களுடைய ஒரு பதிவையுமே மொபைல் போன்ல இன்னைக்கு எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு வர்றாங்க. அதனால என்னன்னா, என்ன ஊழல் நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் இந்த தமிழ்நாட்டில் என்ன ஒரு செய்தி நடந்தாலும் அது அண்ணாமலைஜி மூலியமா அடிமட்ட மக்கள் வரை போய் சேர்றதுக்கு ஒரு பெரிய விஷயமா இந்த எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை ஒரு பேருதவியா இருக்கு. உண்மை உழைப்பு இது அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். என்ன பொறுத்தளவுல நேர்மையான கட்சி தொண்டர்களை தேர்வு பண்ணி வழி நடத்துறாரு. போலியான ஒரு கட்சியில யாரும் இருந்து இனிமேல் பயணிக்க முடியாது. அண்ணாமலைஜி இருக்கிற வரைக்கும் அது மாதிரி நடக்காது. அதனால அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பரா இருக்கு. எங்க போனாலும் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு. தமிழ்நாடே ஃபுல்லா அடுத்த முதல்ல அவரு தான், அண்ணாமலை தான், வேற யாரும் இல்ல. ஆனா ஒரு நேர்மையான மனிதர், எதையும் ஒரு தயங்காத மனிதர்,
இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அண்ணாமலை தான் அடுத்த முதல்வர். சூப்பராக வருவார். எதாக இருந்தாலும் தட்டி கேட்கக்கூடியவர். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. நான் 89-98 கட்சியில் இருக்கேன். அதனால இன்னைக்குள்ள சூழ்நிலைக்கு அண்ணாமலை பெரிய ஒரு சிறப்பான அடுத்த முதல்வர் அவர் தான். எண்மண் எண்மக்கள் யாத்திரை இங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தில் இது புதுசாக தொடங்கியிருக்காங்க. இது வந்து இளைஞர்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வான ஒரு விஷயம். ஏன்னா சில பேர் இந்த கட்சியில் டிஎம்கேல இருந்துக்கிட்டு ஏடிஎம்கேல இருந்துக்கிட்டு விருப்பம் இல்லாமல் எங்கே போகிறது அப்படின்னு ஒரு தடுமாற்றத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு வழியை காட்டியிருக்காரு. இது நல்ல ஒரு விழிப்புணர்வான ஒரு நிகழ்ச்சி. அவர் போல்டா பேசுறது, தப்புன்னா கரெக்டா தப்புன்னு சொல்றது, எதிர்கட்சிகளே சொல்லாத விஷயங்களை அவர் ஓப்பனா சொல்றது, எந்த தப்பும் இல்லாத வசதி தான் அவர் ஓப்பனா அவர் போல்டா பேசுறாரு. அந்த விஷயம் பிடிச்சிருக்கு. போல்டா இருப்பாரு, இதை கண்டினியூ பண்ணுவாரு நம்பிக்கையில செய்திகளே கையில வச்சிருக்காரு. பாஜக தலைவர் அண்ணாமலை மாதிரி ஒரு தலைவர் தமிழ்நாட்டில் இல்ல. அது தலைவர் ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி வெற்றிடம் இருந்துச்சு. அந்த வெற்றிடத்தை தலைவர் இப்ப அண்ணாமலை நிரப்பிட்டார். வேற யாருமே திமுகவிலயோ அதிமுகவிலயோ காங்கிரஸ்லயோ யாருமே கிடையாது. இப்ப இருக்கிற நம்ம பாஜக ஜெயிக்கிறது, நம்ம தனியார்னாலே ஜெயிக்கிறது வெற்றி வாய்ப்பு அவ்வளவு இதா இருக்கு. ஆனா நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும். அந்த ஒற்றுமை எல்லா மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் ஒற்றுமையா இருந்தாங்கன்னா எல்லாம் அவர்கிட்ட இருக்கிற நேர்மை, ஏழை மக்கள்கிட்ட அவர் காட்டுற பரிவு, பாசம், இதுதான் அவருடைய இன்னைக்கும் வெற்றிக்கு காரணம். என்னன்னா அவரை நீங்க கர்நாடகத்துல சிங்கன்னு சொல்றாங்க, அதை விட தமிழ்நாட்டுல தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. எல்லா ஜாதி மதம் எல்லாம் கடந்து வந்து இன்னைக்கு வந்து பெரிய ஆளா இருக்காரு. இன்னும் நான் பாருங்க, இன்னும் ஒரு 4-5 வருஷத்துல எப்படி இருக்காருன்னு. இவர் பிரதமர் ஆகிறதுக்குள்ள அனைத்து தகுதியும் இருக்கு. இவருக்கு பிரதமர் ஆகிறதுக்கு அனைத்து தகுதியும் இருக்கு. ஒரே ஆள் தமிழ்நாட்டுல இவர் மட்டும்தான். வேற யாருமே சொல்ல முடியாது, சொல்லவும் முடியாது. எந்த காரணம் சொல்ல முடியாது. அவ்வளவு தகுதிகள் இருக்கு. வேற எந்த தலைவருக்கும் பிரதமர் ஆகிறதுக்கு ஒரு தகுதி இல்லாத ஒரு ஆள் நம்ம அண்ணாமலை மட்டும்தான். தகுதியான ஒரே ஆள் அண்ணாமலை மட்டும்தான். அதே மாதிரி முதல்வர் ஆகிறதுக்கும் எல்லா மக்களோட எல்லாரோட இந்த 39 எம்பிக்களோட ஆதரவோட நம்ம வெற்றி பெறுவோம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய்கிது. அவர் நல்லவர் நல்ல மக்களை பாக்குறாரு. அவர் எங்க தூக்கத்துக்கு போனாலும் நல்லபடியா நிறைய கூட்டமே நிறைய இருக்கும். மக்களும் நிறைய பேர் இருக்காங்க. நல்லபடியா இருக்காரு. நாமளும் நம்ம நேசிக்கிறோம் அவரை, மக்களை. அவ்வளவுதான். நிறைய பேசினா நிறைய பேசிட்டே போகலாம். எல்லா கூட்டம் அவன் மீட்டிங் போட்டாலும் சரி, டிவில வந்தாலும் சரி, அவன் வந்தாலும் நான் பாத்துருவேன். அவர் ரொம்ப பிடிக்கும். அதனாலதான் இல்ல மக்களுக்கு பிடிக்கிறது பிடிக்கல, நம்மளுக்கு பிடிக்கிறது நாங்க பாக்குறோம். அவர் எந்த கூட்டத்துல போனாலும் சரி, எந்த டிவில வந்தாலும் சேனல்ல வந்தாலும் அவரே பார்ப்போம். அவர் பிடிச்சிருக்குது. ஆனா அவரும் நல்லா பேசுவாரு. அவர் பேச்ச நம்ம நிறைய கேட்போம். நல்லா பிடிச்சு அவரும் பேசுவாரு. அவர் மக்களா பேசுவாரு. அவர் நம்ம நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு. ஆனா எந்த கூட்டத்திலும் போனாலும் சரி நான் கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இந்த கூட்டத்தில் வந்துட்டு நான் கலந்துக்கிறேன். அதான் என்னோட விருப்பம். லால்குடியில இருந்து அவரை வந்து நான் பாக்குறதுக்கு வேண்டி வந்திருக்கிறேன். அண்ணாமலையா சாதாரண ஒரு போட்டு தான் ஒரு அண்ணாமலை வந்து ரசிகர்லாம் அவர் வந்து எங்க ரசிகர் பூரா அண்ணாமலை தான், அண்ணாமலைக்கு தான் ஓட்டு. நான் பயங்கரமான ஏடிஎம்கே அதிமுக இருந்தவன். யாரு கட்சியும் அழட்டிக்காம யாரும் எதிர்பார்க்காம டீசெண்டா பேசுறாரு. அண்ணாமலை எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணாமலைக்கு தான் ஓட்டு. வாய்ப்பு ஜெயிக்கிறதுக்கு கண்டிப்பா உறுதி. நாங்களும் அனைத்து ஓட்டுமே சேகரிச்சு அண்ணாமலைக்கு நாங்க ஓட்டு போட்டு ஜெயிக்குவோம். பாத யாத்திரை வந்து நடந்து வர்றாரு. எல்லா மக்களுமே அனுசரிச்சு பேசுறாரு, கை கொடுக்கறாரு, தோல்ல கை போடுறாரு. இது எங்க ஊர் ஆளுங்கிறாரு, கட்டி பிடிக்கிறாரு. மக்கள் கட்சி பாரு, நீ வெளியில போடா, நீ வராதடன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. ரொம்ப டீசெண்டா நடக்கிறாரு, டீசெண்டா பதில் சொல்றாரு. அருமையா ஜெயிக்க வைப்பாங்க. நாங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க. பேச்சு திறமை அதிகம், நல்லா பேசுறாரு, அருமையா பேசுறாரு. ஆனா அதை எந்த கட்சியும் தாக்கி பேச மாட்டேங்கிறாரு. உண்மையா சொல்றாரு. ஜாதி மதத்தை சேர்க்காம பேசுறாரு. நல்லா நீட்டா பேசுறாரு. அவர் வந்து எப்பயுமே ஜெயிக்க வைக்குவோம். எந்தையுமே அந்த பீரியட நாங்க தோக்கடிக்காம கண்டிப்பா ஜெயிக்க வைக்குவோம். நாங்க அண்ணாமலை பேச்ச கேட்கறதுக்காண்டி லால்குடி மாவட்டத்துல இருந்து தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன். இந்த ரசிகரை பாக்குறதுக்குன்னு அவரை நான் பேச்ச கொடுக்கணும்னு சொல்லிட்டு எங்க ஊருக்கும் பாஜக வந்திருக்காரு. தோல்கட்டில இருந்து நடந்து வந்திருக்காரு. தோல்கட்டில இருந்து லால்குடி ரவுண்டானத்துல பார்த்தோம். அது ஒரு பேச்ச கேட்கறதுக்காண்டி நான் பஸ் காசு போட்டு அண்ணாமலையை பாக்கணும்னு நான் எங்க ஊருக்கு வந்து என் மாவட்டத்துல தங்கியிருந்து நான் அண்ணாமலையை பாக்குறதுக்காண்டி நான் வந்திருக்கிறேன்.